SCSDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வர்த்தகரை பாதித்துள்ள சட்ட விதிகள் தளர்த்தப்படும், ஜனாதிபதி தெரிவிப்பு. மஹிந்தாவை தேடிச் சென்று சந்தித்த இந்திய தூதுவர். ரணில் இல்லையெனில் பங்களாதேஷின் நிலையே இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கும், பிரசன்ன ரணதுங்க தெரிவிப்பு. கோர விபத்தில் 2 பலி. பிரச்சினைக்குள்ளாக்கும் மாலைதீவு, உதவிக்கரம் நீட்டும் இந்தியா. பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகும் இலங்கையின் முன்னாள் நட்சத்திர வீரர். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். வர்த்தகத்தை பாதித்துள்ள பல சட்ட விதிமுறைகள் தளர்த்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கேண்டி மாவட்ட வர்த்தக சங்க பிரதிநிதிகளான சந்திப்பில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, வர்த்தகர்களின் பணிகளுக்கு வசதியாக புதிய நிறுவன அமைப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கேண்டி நகர அபிவிருத்தி திட்டத்தை அடுத்த வருடம் முதல் நடைமுறைப்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய மாகாணத்தை சுற்றுலாத்துறையின் முக்கிய மையமாக மாற்ற வேண்டும் என்றும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். பொதுஜன பெருமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கொழும்பில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு நடைபெற்றதனை இந்திய தூதுவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தற்போதைய அரசியல் விவகாரங்கள் தொடர்பான கலந்துரையாடப்பட்டதாக தெரிய வருகிறது. ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்திய தூதுவர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தமை முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்காவிட்டால் இலங்கை இன்று பங்களாதேஷை விட மோசமான நிலைக்கு சென்றிருக்கும் என நகர மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை பொலினறுவையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். கம்பஹா பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய அவர் கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச வெற்றி பெற மாட்டார். பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் உட்பட கட்சி ஆதரவாளர்கள் அனைவரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக உள்ளார்கள். ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தை நிச்சயம் தோற்றுவிப்போம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெறச் செய்யும் செயற்பாடுகளை எதிர்வரும் வாரம் முதல் முன்னெடுப்போம் என்றும் அத்தோடு நாடளாவிய ரீதியில் தேர்தல் பிரச்சாரங்கள் ஈடுபடுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மஸ்கெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் முச்சக்கர வண்டியும் சிறிய ரக லொரியொன்றும் நேருக்கு நேர் மோதியலில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 உயிரிழந்துள்ளார்கள். விபத்தில் மேலும் 2 படுகாயமடைந்து மஸ்கெலியா பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக டிகோயா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மஸ்கெலியா நல்லதண்ணி பிரதான வீதியில் மஸ்கெலியா பிரவுன்லோ தோட்ட பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. நல்லதண்ணியிலிருந்து மஸ்கெலியா நோக்கி பாலேற்றி சென்ற லொரியொன்றும் மஸ்கெலியாவிலிருந்து நல்ல தண்ணியை நோக்கி அதிவேகமாக சென்ற முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 உயிரிழந்ததுடன் முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் இன்னொருவர் படுகாயமடைந்துள்ளனர். உலகச் செய்திகள். இந்திய அரசானது குடிநீர் மற்றும் கழிவு மேலாண்மையில் மாலைதீவு நாட்டுக்கு உதவி அளிப்பதாக தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு மாலைதீவுக்கும் இடையில் அண்மை சில காலங்களாக விரிசல் ஏற்பட்டு வந்தது. இதனால் சுற்றுலாத்துறை பெரும் பாதிப்படைந்து பொருளாதார ரீதியாக பெரும் பின்னடைவை மாலைதீவு எதிர்நோக்கியுள்ளது. இந்நிலையில் மாலைதீவின் 28 தீவுகளில் குடிநீர் விநியோகம் மற்றும் கழிவுநீர் அகற்றும் திட்டங்களுக்கு இந்திய அரசு உதவிக்கரம் நீட்டியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் அணிகளில் ஒன்றான ராஜஸ்தான் ராயல் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து குமார் சங்கக்காக விலங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இந்த வெற்றிடத்துக்கு இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளரான ராகுல் டிராவிட் அந்த பதவியினை பொறுப்பேற்க உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகியுள்ள ராகுல் டிராவிட் ஏற்கனவே IPL தொடரில் ராஜஸ்தான் அணியில் பயிற்சியாளராக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வர்த்தகரை பாதித்துள்ள சட்ட விதிகள் தளர்த்தப்படும், ஜனாதிபதி தெரிவிப்பு. மஹிந்தாவை தேடிச் சென்று சந்தித்த இந்திய தூதுவர். ரணில் இல்லையெனில் பங்களாதேஷின் நிலையே இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கும், பிரசன்ன ரணதுங்க தெரிவிப்பு. கோர விபத்தில் 2 பலி. பிரச்சினைக்குள்ளாக்கும் மாலைதீவு, உதவிக்கரம் நீட்டும் இந்தியா. பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகும் இலங்கையின் முன்னாள் நட்சத்திர வீரர்.